பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி உசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து உசுக்கொட்டை செடிகளின் நுனிகளில் செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்துக்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில் பெலிஸ்தீர்கள் அடிக்கடி யுத்தத்துக்கு வருவார்கள். இந்த யுத்தத்துக்கு வரும்போதெல்லாம் தாவீது செய்த செயல் என்னன்னா, தேவ சமூகத்தில் போய் விசாரிப்பான். ஆண்டவரே, நான் யுத்தத்துக்கு போகலாமா என்று சொல்லி தேவனிடத்தில் விசாரிப்பார். விசாரிக்கும் போது தேவன் சில ஆலோசனைகள் கொடுப்பார். அந்த ஆலோசனையை கேட்டு தாவீது யுத்தத்துக்கு போவார். யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். இப்படி ஒவ்வொரு முறையும் அந்த பெலிஸ்தர் வரும்போதெல்லாம் தாவீது தேவனிடத்தில் போய் விசாரித்து தான் யுத்தத்துக்கு போவார். அந்த யுத்தத்துக்கு போகும்போது இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பெலிஸ்தர் பாளையத்தை முறியடிக்க உனக்கு முன்னே தேவன் புறப்பட்டிருப்பார். அப்போது தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற யுத்தத்துல எல்லாம் தேவ சமூகத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த யுத்தத்துக்கு தாவீதுக்கு முன்னாக அவரே கடந்து சென்று யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயத்தையும் வெற்றியையும் தாவீதுக்கு ஆண்டு தேடி கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தாவீது எப்படி தேவ சமூகத்தில் போய் விசாரித்து ஆலோசனை கேட்டாரோ, அதே போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு துன்பங்களுக்கும், ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாம் தேவ சமூகத்தில் போய் நாம் கண்ணீரோடு கூட விசாரித்து நாம் ஜெபித்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும், இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ள வேண்டும், இந்த காரியத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் போய் ஆலோசனை கேட்கும் பொழுது தேவன் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். அது மட்டுமல்ல, அந்த பிரச்சனைகளுக்கு அவர் ஒரு பரிகாரியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜெயத்தையும் வெற்றியையும் ஆண்டவர் தருவார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்தில் போய் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக விசாரிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஒவ்வொரு நாளும் தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் கர்த்தர். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு வழி நடத்தி நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை பத்திரமா வழி நடத்துகிற தேவனை நாம் ஒருபோது விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. நாம் அவர் சமூகத்தில் போய் நம்முடைய இன்ப துன்ப காரியங்களில் தேவ சமூகத்தில் விசாரித்து நம் ஆலோசனை கேட்டு அதன்படி செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வர கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள், இவை எல்லாவற்றிலும் நாம் தேவ சமூகத்தில் விசாரிக்க தேவன் கிருபை தரணும். அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்டு அதன்படி செய்வதற்கு நமக்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும். ஒருமுறை தாவீது சிக்லாக் பட்டணத்தில் வரும்போது அமலேக்கியர்கள் வந்து அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவனுடைய மனைவி பிள்ளை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். தாவீதோடு கூட அந்த 400 பேர்கள் வந்து பார்க்குறாங்க. அந்த பட்டணம் தீக்கிரைக்கப்பட்டிருக்கிறது. தாவீது நடக்க பலன் இல்லாமல் நடந்து வருகிறான். பசியோடு கூட வருகிறார். இப்போ பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய மனைவி பிள்ளைகள், அவனோடு கூட இருந்தவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அமலேக்கியர்கள் கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது இந்த தாவீது தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே, நான் என்ன செய்வது? என் கூட இருக்கிறவங்க எல்லாம் கலத்துக்கு எறிகிறாங்களே, என் மனைவி பிள்ளைகள், என் கூட இருந்த எல்லாருடைய மனைவி பிள்ளைகளையும் அந்த அமலேக்கியர்கள் கொண்டு போய்விட்டார்களே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா என்று சொல்லி இந்த தாவீது தேவ சமூகத்தில் விசாரிக்கிறார். ஆண்டவர் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த இருக்கிற பலத்தோடு கூட தாவீது புறப்பட்டு போகிறான். பலனே கிடையாது, நடக்க கூட பலன் இல்லை. சாப்பிட்டு பல நாட்கள் ஆச்சு. ஆனாலும் கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு, வார்த்தையை கேட்டு அந்த தாவீது அந்த அமலேக்கியர்களை பின்தொடர்ந்து சகலவற்றையும் திருப்பி கொள்கிறான். அல்லேலூயா. இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை நமக்கு பலனே இல்லாமல் இருக்கலாம், கஷ்டத்தோடு கூட இருக்கலாம், நெருக்கத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் போய் நாம் விசாரித்து, நாம் ஜெபித்து, அந்தந்த காரியத்துக்காக நாம் ஆலோசனை கேட்டு அதன்படி செய்வோமானால், அல்லேலூயா, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார், அற்புதங்கள் செய்வார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஆமென். எனவே இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும்
நாம் சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் போய் விசாரிப்போம். தேவ சமூகத்தில் போய் ஆலோசனை கேட்போம். நம்முடைய கஷ்டங்களுக்கு, துன்பங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, கடன் பாரங்களுக்கு, வியாதிகளுக்கு, குடும்ப சூழ்நிலைகளுக்கு நாம் தேவ சமூகத்தில் போய் விசாரித்து தேவனிடத்தில் ஆலோசனை கேட்போம். நம்மை கர்த்தர் பத்திரமாய் வழி நடத்துவார், அற்புதமாய் வழி நடத்துவார், ஆச்சரியம் வழி நடத்துவார். அல்லேலூயா. தலை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் ஜெபிப்போம். பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.